வெல்கம் டெவலப்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ட்னா என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்டில் அது என்னென்ன பண்ணுது, அதை பற்றி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா லேண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட். ரியாக்டை எதுக்காக ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுறோம், அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ரியாக்ட் என்னன்னா ஒரு JavaScript லைப்ரரி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக JavaScript பண்ண முடியும். ஸோ ரியாக்டை பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான JavaScript லைப்ரரி. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம், அடுத்த பேஜ் லோட் ஆகும். அதுக்கு லோட் ஆகுறதுக்காக மொத்த பேஜுமே ரீலோட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ். ஸோ அதே SP, அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு பட்டன் ஏதாவது சப்மிட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொத்த வெப் பேஜும் ரீலோட் ஆகாமல் அந்த சம்மந்தப்பட்ட காம்பனண்ட் மட்டுமே ரீலோட் ஆகும். சரி, ஸோ ரியாக்ட் என்னன்னா ஒரு காம்பனண்ட் பேஸ்டு JavaScript லைப்ரரி. இதில் மொத்தமே நம்ம ஒவ்வொரு பகுதியுமே காம்பனண்டாக பிரித்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஒரு ஹெடர் செக்ஷன் இருக்கும், ஒரு மெயின் செக்ஷன் இருக்கும், ஒரு ஃபூட்டர் செக்ஷன் இருக்கும். இது மூணையுமே தனித்தனியாக ஒரு காம்பனண்டாக கிரியேட் பண்ணி நம்ம வந்து ரியாக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காம்பனண்ட் பேஸ்டு. ஸோ ரியாக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் பேஸ்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் JavaScript லைப்ரரி. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா Facebook தான் கிரியேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்புக், அவங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மெயின்லி எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது UI காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் இதுக்கு நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கணும். Node.js என்னென்னா, Node.jsல தான் நம்ம வந்து ரியாக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் NPM இன்ஸ்டால் ஆகிருக்கணும், நோட் பேக்கேஜ் மேனேஜர். தென் நம்ம கோட்லாம் பண்ணுறதுக்கு VS கோட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், அதுக்காக அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். Node.js ரன் JavaScript இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்துக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுதோம்னா, இதில் வந்து டவுன்லோட் Node.js LTSன்னு இருக்கும். ஸோ LTSனா என்னன்னா லாங் டேர்ம் சப்போர்ட். லாங் டேர்ம் சப்போர்ட் ஆகுது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிடும். தென் VS கோட் எப்படி டவுன்லோட் பண்ணா, VS கோட் வெப்சைட் இருக்குது, அதில் போய் இதே மாதிரி VS கோட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா VS கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சிஸ்டம் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் VS கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆன் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, இல்லைனா நான் இங்கே காமிச்சிருந்தேன், நீங்கள் அதை வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். npx create react app name. இந்த ஆப் நேம் இருக்க இடத்துல உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்ன நேம் வைக்க போறீங்களோ அந்த நேம் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, VS கோட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோல்டரில் ரியாக்ட் டுட்டோரியல். தென் இந்த இடத்துல டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல த்ரீ டாட் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இல்லைனா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பேக் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தென் சம்டைம்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், டெர்மினல் ஓப்பன் ஆகிட்டு இங்கே நம்ம கமெண்ட் npx create -react app நேம் வந்து என்ன கொடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, என்டர் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம்.
ஓகே டெவலப்பர்ஸ், நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு, ஸோ இங்கே அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டைரக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பிபிடியில் பார்த்தபடி நம்மளும் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே சரி, ஓகே கைஸ், நம்ம ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா டைரக்ட்லி சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்பை ரன் பண்ணுறது. ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டெர்மினல் டெலிட் பண்ணிக்கிடுவோம். புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் கண்ட்ரோல் பேக் டிக் பண்ணுவேன், நமக்கு புதுசாக ஒரு டெர்மினல் கிடைக்கும். ஓகே, நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சிருக்கோம். ஸோ ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆப் வந்து ப்ரௌசரில் லான்ச் ஆகும், டெவலப்மெண்ட் சர்வரில். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகாத அளவுக்கு டைம் எடுக்காது, ஒரு 2 to 3 minutes நமக்கு லான்ச் ஆகிரும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே டெவலப்பர்ஸ், நம்ம ஆப் வந்து கம்பைல் ஆகி முடிச்சுட்டு, ஸோ நம்ம டெவலப்மெண்ட் சர்வர் எங்கெல்லாம் ரன் ஆகுது அப்படின்னா இந்த 2 சர்வரில் ரன் ஆகுது. ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்பை ரியாக்டில் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண ஆப்பில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரியாக்ட் ஆப். ஓப்பன் பண்ணோம்னா என்னென்ன ஃபைல்ஸாக இருக்குன்னா நோட் மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் இருக்குன்னா நம்ம என்பிஎம் வச்சு இன்ஸ்டால் பண்ணுற எல்லா பேக்கேஜ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டர் என்ன இருக்குன்னா நம்ம வெப்சைட்டோட ஃபேவ் ஐக்கான், தென் index.html, தென் லோகோ இருக்குது, அவ்வளோதான். தென்
சோர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த கிட் இக்னோரை பார்த்துக்கலாம். கிட் இக்னோர் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியாகவே இன்ஸ்டலேஷன் ஆயிரும். ஸோ அதுக்காக அந்த கிட் இக்னோர் இருக்குது. தென் package.json இதான் ரொம்ப முக்கியமான ஃபைல் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்லேயே. ஸோ இதில் தான் நம்ம ஆப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். தென் நம்மளோட ஆப் நேம், வெர்ஷன், தென் அதோட டிபெண்டன்சி என்னென்ன பேக்கேஜ்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம npm start அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துருப்போம். அந்த கமெண்ட் கொடுத்தா அங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் தான் இருக்கும். இது package.json ஃபைல். தென் ரீட்மி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தென் நமக்கு தேவையான ஃபைல் என்னன்னா சோர்ஸ் ஃபைல். சோர்ஸ் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.css, app.js. இந்த app.js தான் இப்போ நம்ம ரன் ஆகிட்டு இருக்க பேஜோட கோட் இருக்கிற ஃபைல். இந்த ஃபைலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கோட் சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட் இருக்க test.js ஃபைல் வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது எனக்கு தேவையில்லை. தென் இண்டெக்டர், இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் index.js ஃபைலில் நம்மளோட அப்ளிகேஷன் என்ன மாதிரி இருக்குது, அதாவது ரியாக்ட் டோம் அதில் கிரியேட் ஆகுது. அதாவது ரியாக்ட் டோம்னா என்னன்னா, ரியாக்ட் வந்து ஒரு விர்ச்சுவல் டோம் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் மோடில் நம்ம ஆப் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஆப் வந்து இந்த ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த இதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணாத ஆப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரியும். ஸோ இந்த டிவை மொத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக ஒரு டிவ் சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த கம்பைலிங் இருக்கும். இந்த கம்பைலிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ப்ரௌசரில் நமக்கு சேஞ்சஸ் வந்துடும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே லோகோ அப்படிங்கிறது டிஃபைன் ஆகிருக்கு, நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத லைன் வந்து இந்த மாதிரி டிம் கலரில் தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிட்டு மார்க்காக கம்பைல் ஆகும்போது நமக்கு வந்து அது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி, எந்த வார்னிங் எதுவுமே இல்லை. இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணோம்னா வெல்கம் டு ரியாக்ட் டியூட்டோரியல்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணது வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. அந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த டெலீட் ஆன ஃபோல்டரை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டுட்டோரியல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நியூ டெர்மினல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சிடி ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த நோட் மாடியூல்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம package.json ஃபைல்ஸில் என்னென்ன டிபெண்டன்சிஸாக இருந்துச்சோ அந்த டிபெண்டன்சி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கிடும், சிஸ்டத்தை ஹேங் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் npx npkill. இது இல்லை, npx npkill இந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம நோட் மாடியூல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். npkill இது கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோல்டர், அதாவது எந்த நோட் மாடியூல், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வச்சா நிறைய நோட் மாடியூல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். அதை உங்களுக்கு எந்த இதை டெலிட் பண்ண கேட்கும். நீங்கள் அந்த ஸ்பேஸ் பார்த்துட்டு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ டெலிட் ஆகிட்டு டெலிட் ஆன ஃபைல்ஸை எப்படி மறுக்கா கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சேம் கமெண்ட் தான். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு டைரக்டலி மாற்றிட்டு npm install அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதான் கைஸ் நம்ம பார்த்துக்க ஃபர்ஸ்ட் லெசன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் இருக்காங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஜேஎஸ்எஸ்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.